ஒரு கேள்வியை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். ஒரு கொஸ்டின். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஓகே, கொஞ்சம் மைக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு கேள்வி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோரியா என்ற ஒரு மலை, தெரியுமா? இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த மலையின் மேல ஆபிரகாமோடு அவரோட பிள்ளையும் ஏறிட்டு இருக்காங்க. எதுக்காக? எதை? பலி? பரவாயில்ல, நல்லா சொல்றீங்களே, பலி கொடுக்கறதுக்காக. சரி, இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அது எப்படி செய்ய போறோம்லாம் தெரியல. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொன்ன உடனே பிள்ளையை கூட்டிட்டு மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறார். அப்படி ஏறி போயிட்டே இருக்கும்போது அங்கே நீங்கள் ஒரு வார்த்தைக்கு வாசிப்பீங்க. ஈசாக்கு ஆபிரகாம் கிட்ட கேட்பார், ஆண்டவரே அப்பா பலிக்கு எப்படி கேட்பாரு? பலிக்கு ஆட்டு குட்டி எங்கே? நல்ல அந்த வார்த்தை எத்தனை பேர் ஞாபகம் வந்துருச்சு? பலிக்கு ஆட்டு குட்டி எங்கேன்னு கேட்பார். ஆனால் அதுக்கு ஆபிரகாமுக்கு பதில் தெரியுமான்னு கேட்டா, ஆபிரகாமுக்கு அதுக்கு பதில், அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நான் சில கேள்வியெல்லாம் கேட்டா உங்களுக்கு பதில் தெரியுமா? எப்படி சிஸ்டர் வாழ போறீங்க இந்த முட்டி வலியோட? கர்த்தர்ல சிஸ்டர், கர்த்தர் பார்த்துக்குவாரு. இவ்வளோ கடன் இருக்கே, எப்படி சிஸ்டர் இருக்க போறீங்க? கர்த்தர் பார்த்துக்குவாரு. குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, எப்படி இந்த சமுதாயத்தில் 1 லட்சம் வாங்கினா கூட சென்னையில் வாழ முடியலையே, பத்த மாட்டேங்குது. எப்படி குடும்பம் நடத்த போகிறோம்? எப்படி பிள்ளைகளை கரை சேர்க்க போகிறோம்? எப்படி வாழ போகிறோம்? இப்படிப்பட்ட பாவமான உலகத்தில் எப்படி பரிசுத்தமாக வாழ போகிறோம்? நம்ம பிள்ளைங்களை எப்படி தேவ பயபக்தியோடு வளர்க்க போகிறோம்? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே கர்த்தர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பி உள்ளே, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மேல வச்சுட்டேன், கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு நடக்கிறேன். எப்படின்னு தெரியல, என்ன முடியும், எப்படி நடப்போம், எப்படி நடக்க போகுது ஒன்றும் தெரியல. கர்த்தர் ஏற சொன்னார், ஏறுறேன். அப்படி ஒருவேளை தேவனை நம்பி கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு ஜனமாக இன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட பதில் இல்லை. இந்த வசனத்துக்கு ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு ஆபிரகாம் சொன்னாலும் அதற்கு பதிலை யோவான் ஸ்நானகன் சொல்றார். யார் சொல்றது? சில பிரச்சனைகளுக்கும் சில சூழல்களுக்கும் வாக்குத்தத்தத்தை வச்சிருந்தா மட்டும் பதில் கிடைக்காது, ஆவியை பெற்றிருந்தா தான் பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பதில் தெரியல, ஆபிரகாம் விசுவாசத்தின். ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு பதில் தெரியும். ஏன்னா யோவான் ஸ்நானகன் கர்ப்பத்திலே ஆவியில் நிரம்பினவன், கர்ப்பத்திலே அபிஷேகத்தை சுமந்தவன். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய சபைக்கும் தேவனை நேசிக்கிறவர்களுக்கும் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற இங்க எல்லாருக்கும் சொல்ற ஒரு பதில் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நீங்க காணப்படுங்க. உங்கள் வாழ்க்கையின் சகல கேள்விகளுக்கும் பதில். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியல, அவர் கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் மேல பார்த்து வச்சுட்டாரு. ஆனா யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அங்க ஈசாக்கு கேட்ட கேள்வி. ஏன்னா இந்த இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு யோவான் ஸ்நானகன் சொன்னாரா? அதுக்கு முன்னாடி யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க யோவான் கிட்ட. அந்த வசனத்தை பார்த்து பாருங்க, அது ஒரு பதில் மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா நீங்க அதுக்கு முந்தைய பகுதியில பார்த்தா யாரும் யோவான் கிட்ட இவர் யாருன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. யார் கேட்ட கேள்விக்கு யோவான் பதில் சொல்றார் தெரியுமா? ஆதி ஆகமத்தில் ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு ஆவியில் பிறந்தவன் பதில் சொல்லுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இதோ இங்க இருக்கார், இவர்தான் ஈசாக்கு மோரியா மலையின் மேல் தேடினாரே, ஆபிரகாமன் பதில் சொல்லாமல் திகைத்தாரே, அந்த கேள்விக்கான பதில் இதோ இயேசு கிறிஸ்து, உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவர். உங்க வாழ்க்கைக்கு பதில் அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான். இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஸ்டான்ஸ்
அதில் ஒரு வரி நான் உங்களுக்காக பாடுறேன். செல்வந்தனாயானேனே நீர் ஏழ்மையானதினா, செல்வந்தனாயானேனே நீர் ஏழ்மையானதினா, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறார். தரித்திரத்திற்கு ஐஸ்வர்யத்தை, பாவத்திற்கு பாவ விமோச்சனத்தை, சாபத்திற்கு ஆசீர்வாதத்தை, சரீர வியாதிகளுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகை நமக்கு யாரை எதை நினைப்பூட்டுதோ எனக்கு தெரியாது, ஆனா என் ஆட்டுக்குட்டியானவரே உங்களுக்கு நினைப்பூட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் வியாதியில் இருக்கிறதுக்கான காரணம் ஆட்டுக்குட்டியானவர் இன்னும் கூப்பிடல. அல்லேலூயா. அநேகர் தரித்திரத்தில் இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் ஆட்டுக்குட்டியானவர் எனக்கு என்னை செல்வந்தனாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இப்ப குணமாவீங்கன்னு இல்லை, குணமாவீங்க எங்க இருக்கும். அதனால பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நல்லா வாசிக்கும் போது நிறைய ரகசியங்கள் அதில் ஒழுங்கிருக்கு. ஆமென். பழைய ஏற்பாட்டில் எப்படி எழுதியிருக்கணும், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எப்படி தெரியுமா எழுதியிருக்கும், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சுதந்தரிக்காததை இந்த கால திருச்சபையால் சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனுபவிக்காத தெய்வீக சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு ஜெபிக்க போறோம், நம்ம ஹீலிங்காக ஜெபிக்க போறோம். கர்த்தர் நிறைய பேரை சுகப்படுத்த இன்றைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குணமாவீர்கள் அல்ல, நாளைக்கு இல்ல, குணமானோம். இன்றைக்கே குணமானோம், இந்த ராத்திரியே குணமானோம். எனக்காய் தழும்புகளை சுமந்த அந்த ஆட்டுக்குட்டியானவராலே, எனக்காய் காயங்களை பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம மேல் இறங்க போகிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். குணமாவீர்கள் அல்ல, நான் குணமான. கஷ்டம் இருக்கா, சரீரத்துல பலவீனம் இருக்கும், கையை தூக்கிங்க, தலை மேல வச்சு சொல்லுங்க, நான் குணமான, நான் குணமான, நான் குணமான. அல்லேலூயா.